முன்னாள் அமெரிக்க மிஸ்டர் ஜோ பைடன் அவங்களுக்கு ப்ராஸ்டேட்டில் கேன்சர் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆனால் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் பேசி சொல்லி தர போகிறேன். இன்றைக்கி பெண்களுக்கு கர்ப்பப்பை கேன்சர், மார்பக புற்றுநோய், அது மாதிரி ஓவேரியன் கேன்சர், இந்த மூணுக்குமே நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக மிக ஆபத்தான காரணம் என்ன கேட்டிங்கன்னா உடல் பருமன் தான், அடி வயிற்று கொழுப்பு. அதே மாதிரி பொதுவாக ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி லிவர் கேன்சர், பித்தப்பை கேன்சர், பேங்க்ரியாஸ் கணையத்திலோட கேன்சர், குடல் சம்பந்தமான எல்லா கேன்சர், அப்புறம் ப்ராஸ்டேட் கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், இதுக்கெல்லாமே நிறைய காரணங்கள் இருந்தாலும் இன்னைக்குள்ள ட்ரெண்டில் ரொம்ப ஆபத்தான காரணம் கேட்டிங்கன்னா உடல் பருமன், அடி வயிற்று கொழுப்பு. அதனால் உங்களுக்கானாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காலும் சரி இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அல்ட்ராசவுண்ட் அப்டாமின் எழுதி எடுத்துக்கிடுங்க. டெஸ்ட் மட்டும் கண்டிப்பாக இருக்க பண்ணி பார்த்துருங்க. பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கவங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை, பித்தப்பையில் கல் பிரச்சனை, இல்லை கணையத்தில் ஏதாவது பிரச்சனை, இல்லைன்னா ப்ராஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனை, இல்லைன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது வீக்கம் இருக்கா, இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாட்டாலும் வேறு யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நான் போட்ட விஷயம் சொன்ன விஷயத்தை ஒரு கூட கேட்டு பாடுங்க. கரெக்டாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கரெக்ட் தானே? இந்த தம்பியை பாருங்கள், மற்ற 70 கிலோ வீட்டுக்கு குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. அந்த தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் பண்ணதில் என்னது பேலன்ஸ் டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுள்ள விகிதம் ஷீபன் பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து டக்குன்னு குறையும். நம்பர் 1, வெயிட் வந்து ஈஸியாக குறையும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது மாத்திரை, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் ஊசி இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு இருந்தால் கூட என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நிறுத்திடலாம். எதை மறந்தாலும் இந்த டெஸ்ட்டு மறந்துடாதீங்க, எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி அடி வெயிட் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக எடுத்து பார்க்க சொல்லுங்கள். எடுத்து பார்த்தா நான் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எதாவது நமக்கு மிஸ் ஆயிரும். முதலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டாக்டரை பார்த்து என்ன பண்ணிடலாம், வெயிட்டை குறைச்சிடலாம். ட்ரீட்மெண்ட் ரெண்டாவது, முதல்ல வெயிட்டு தான் குறைக்கணும். வெயிட்டை குறைச்ச பிறகு தான் ட்ரீட்மெண்ட். சரி, நான் வெயிட்டை குறைச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு இருதய மாரடைப்புக்கு முக்கியமான காரணம் வந்து உடல் பருமன் தான். ஸோ உங்களுக்கு ஷீபன் பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது உதவி இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எஸ்ன்னு மெசேஜ் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.